தீவிரவாதத்தை ஆதரித்து இந்தியாவை அழிக்க நினைக்கும் பாகிஸ்தான் என்ற நாடு இனியும் இருக்கக்கூடாது. அஞ்சு கிராமம் பகுதியில் நடைபெற்ற கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பகுதியில் அமைந்துள்ள கேப் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். முன்னதாக கல்லூரி நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் உள்ள மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலைக்கு மாலை அணிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து அவர் பேசும்போது, பாகிஸ்தான் பிரச்சினை குறித்து மாணவ மாணவியர்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்களது படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். போர் குறித்து உள்துறை அமைச்சகம், பிரதமர் மற்றும் ராணுவ வீரர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இந்தியாவிலும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அனைவரும் சகோதரர் தன்மையுடன் தான் வாழ்ந்து வருகிறோம். பொருளாதார ரீதியில் பாகிஸ்தானை விட இந்தியா 12 மடங்கு உயர்ந்த நிலையில் உள்ளது. தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் முடிவெடுத்த பிறகு அந்த நாடு இருக்கக்கூடாது என்றும் நாம் முடிவு எடுக்க வேண்டும் என பேசினார். நாம் அனைவரும் நாட்டு மக்களுடன் ஒன்றிணைந்து இருப்போம், நாட்டிற்காக இருப்போம், ராணுவ வீரர்களுக்கு ஒரு துணையாக இருப்போம் என பேசினார். பாகிஸ்தான் என்பது பல நாடுகளாக மாறி, பலுச்சிஸ்தான் ஒரு நாடு. ஆனா பாகிஸ்தான்ல ஒரு பெரிய நாடா வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க கிராஜுவேஷன் டைம்ல அதுக்கு ஒரு நேரம் கொடுத்து சிந்திச்சு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க. நம்ம பொருளாதாரம் 4 ட்ரில்லியன், பாகிஸ்தான் பொருளாதாரம் 380 பில்லியன். நம்ம 12 மடங்கு பாகிஸ்தானோட பொருளாதாரத்துல பெருசா இருக்கும். அதெல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர்ஸா இருக்காங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸா இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க சார். நாம நாட்டு மக்களோடு நிற்போம், நாட்டோட நிற்போம், ஆளுமையோடு இருப்போம். அவங்க என்ன வேலை செய்யணுமோ செய்வாங்க. நம்ம இந்தியர்களா கூட இருக்கும். அது மட்டும் நீங்க இருந்தா போதும். அவங்க பொசிஷன் இருக்கிறவங்க முடிவெடுத்து கட்டி வச்சு போயிட்டே இருப்பான். அதனால இன்னைக்கு அதை உங்க மைண்டை ட்ரபிள் பண்ண விடாதீங்க. கிராஜுவேஷன் என்றோம் ஒரு மாசம் கழிச்சு பிரச்சனை இருக்கா? நாம முடிவுக்கு இதை கொண்டு வர போகின்றோம். இது 80 வருஷமா இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டி பார்க்கலாம். அப்பாவி மக்களை கொண்டு பார்க்கலாம். இதுல மதமெல்லாம் இல்லை சார். என்ன சார், எல்லாரும் நாம எல்லாம் சகோதரர்கள். இந்தியாவில் 23 கோடி பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. நம்ம சொந்தம் தானே. இந்தியாவில் 23 கோடி பேர் இஸ்லாமியர் இருக்காங்க. They are brothers and sisters. இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. It is not a Hindu versus Islam versus Christian fight. It is a civilizational fight. பக்கத்தொரு நாடு தீவிரவாதத்தை ஆதரித்து இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அந்த நாடு இருக்கக்கூடாது என்பதை நாம் முடிவெடுத்து விட்டோம். அதனால இங்க இருக்கக்கூடிய கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் உங்க மைண்டை வந்து பெருசா அஃபெக்ட் ஆக விடாதீங்க. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஆர்மி கொடுங்க. அதுக்கு உங்களுக்கு சில பேருக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கட்டும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் என்ன பேசினாலும் நான் 5 பாயிண்ட் மறுபடியும் சொல்றேன், மறந்துடாதீங்க. அப்பப்போ பிரச்சனை வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது. அதனால மற்றும் ஒரு முறை the graduating class of 2023 and 2024 all the 374 students 314 பேர் அண்டர் கிராஜுவேட் BE and BTech, 60 பேர் ME and MTech, all the 374 brilliant students. இப்படி பார்க்காதீங்க, திரும்பி பாருங்க. இந்தியாவே முன்னாடி இருக்கு. India is waiting for you. Go and conquer whatever you want to do. Start big company, do great things in life. எங்கேயாச்சும் நம்ம ஏர்போர்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல லீகல் பார்க்கும்போது என்னை பார்த்து அலோ சொல்லுங்க, நானும் உங்களை பார்த்து அலோ சொல்றேன். சார் அண்ணா நீங்க கேப்புக்கு வந்தீங்க பார்க்கும்போது எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷப்படுவேன். எப்போவாச்சும் நம்ம இந்த உலகத்துல இந்த பூமியில கண்டிப்பா பார்க்கத்தான் போறோம். Just say hello to me. If I am able to recognize you, I will say hello to you. So that we will exchange notes what we are doing with each other in life. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.